அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4 தேர்வுக்காக பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து மாதிரி தேர்வுகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பொதுத்தமிழ் பகுதியை பொறுத்தவரையும் நியூ சிலபஸ் படி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் தொடர்பாக 80 கேள்விகளும், நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த 30 கேள்விகளும், பொது கணிதம் பகுதியிலிருந்து 10 கேள்விகளும், மொத்தம் 120 கேள்விகளுக்கான விடைக்குறிப்புகளை இந்த காணொலியில் பார்க்கலாங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. எக்ஸாம் ரிலேட்டடான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் கேள்வி, சரியான தொடரை தேர்வு செய்க. சரியான தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே. இது பாரதியார் பாடியிருப்பார், வாழ்க நிரந்தர வாழ்க நிரந்தர என்ற தலைப்பில். கேள்வி 2, செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது? செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். கேள்வி 3, இளமை பெயர்களை பொறுத்துக. இளமை பெயர்களை பொறுத்தவரை புலி, பரல், சிங்க, குருளை, யானை, கன்று, பசுங்கன்று. இது இல்லாமல் மானும் இளமை பெயர்களை கன்றுன்னு தான் குறிப்பிடுவாங்க. அப்போ கன்றுன்றது 3ஆக குறிக்கலாம். யானை கன்று, பசுக்கன்று, மான் கன்று. சரியானடே ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 4, இருதிணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. கேள்வி 5, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? கல்வெட்டுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டை பொறுத்தவரையும் கிபி 7ஆம் நூற்றாண்டுனா கிடையாது, கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கிமு 3ஆம் நூற்றாண்டு. செப்பேடுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. தவறு, செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. முதல் 2 கூற்றுமே மாறி இருக்கு. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டு எழுத்து ஆகும். சரி. முதலாம் ராஜேந்திரன் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. முதலாம் ராஜேந்திரன் காலம்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் கிடையாது, முதலாம் ராஜராஜன் காலத்தில் கிடைச்சிருக்கோம். அப்போ 4வது கூற்று தவறாக இருக்குது. அப்போ பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? 3 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 6, ஓரெழுத்து ஒரு மொழி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? முதல் கூற்று, உயிர் வரிசையில் 6 எழுத்துக்கள், மா வரிசையில் 6 எழுத்துக்களும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் ஆகும். சரி. தா, பா, நா என்னும் வரிசையில் 5 எழுத்துக்கள் ஒரு எழுத்து ஒரு மொழிகள் ஆகும். தா வரிசை 5, பா வரிசை 5, நா வரிசை 5. ஸோ 5 ஓர் எழுத்து ஒரு மொழி உள்ளன. சரி. 3, கா, சா, வா என்னும் வரிசைகளில் 4 எழுத்துக்கள் ஒரு எழுத்து ஒரு மொழிகள் ஆகும். கா வரிசை, சா வரிசை, வா வரிசையில் 4 எழுத்துக்கள். சரி. யா வரிசையில் 1 ஓர் எழுத்து ஒரு மொழி ஆகும். அப்போது கேள்வி 6க்கு அனைத்துமே சரி. உயிரெழுத்து வரிசையில் எதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழினா நெடில் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. மகர வரிசையை பொறுத்தவரையும் 6 எழுத்துக்கள் இருக்கும். மா, மீ, மூ, மே, மை, மோ. தகர வரிசை 5, தா, தி, து, தே, தை. பகர வரிசை பா, பூ, பே, பை, போ. நகர வரிசை நா, நீ, நே, நை, நோ. ககர வரிசை கா, கு, கை, கோ. சகர வரிசை சா, சி, சே, சோ. வகர வரிசை வா, வி, வை, வௌ. யகர வரிசை யா. குறில் எழுத்தை பொறுத்து நோ, து ஒரு எழுத்து ஒரு மொழியாக இருக்கும். கேள்வி 7, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 ஆப்ஷனில் எது தவறுனா சி ஆப்ஷன் தான் தவறு. மெல்லின மெய் எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன தந்திருக்காங்க. மெல்லினாவே மென்மையாக இருக்கிறது மூக்கு. மெல்லின எழுத்துக்கள் மூக்கை இடமாக கொண்டு தான் பிறக்கும், கழுத்து கிடையாது. இடையின எழுத்துக்கள் தான் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கக்கூடியது. இடையின எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அப்போ 7வது கேள்விக்கு தவறானது ஆப்ஷன் சி. பி ஆப்ஷன் பாருங்கள், வல்லின மெய் எழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையிடமாக கொண்டு பிறக்கின்றன. சரி. கேள்வி 8, நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இச், இஞ்ச். நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இக், இங். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் இட், இன் பிறக்கின்றன. மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் இத், இன் பிறக்கின்றன. மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் இப், இம் என்ற வார்த்தைகள் உருவாகின்றன, சொற்கள் உருவாகின்றன. நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் ஈ உருவாகின்றன. மேல்வாயை நாக்கின் நுனி டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது, நாக்கின் நுனி வருவதால் இயர், எல் உருவாகின்றன.
மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இல் உருவாகின்றன. மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் இல் உருவாகின்றன. மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் இவ் உருவாகின்றன. மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் எர் இன் உருவாகின்றன. கேள்வி 9. தவறானது எது? பறவைகளின் ஒளி மரபில் தவறானது. குயில் கூவுன்னு வந்திருக்குன்னு இங்கே அகவுன்னு இருக்குது, தப்பு. மயில் பார்த்திங்கன்னா அகவும், குயில் கூவும். அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் பாம்பே. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. ஆந்தை அலரும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், கூகை குளரும். கேள்வி 10. பொருந்தாதது எது? வினை மரபில் எது பொருந்தாது? சோறு சாப்பிடுன்னு இருக்குது. சோறு ஒன்றுன்னு வந்திருக்குன்னா சாப்பிடுன்றது தவறு. இப்போ பொருந்தாத ஆப்ஷன் ஏ. மற்ற 3 ஆப்ஷனும் சரி இருக்குது. தண்ணீர் குடி, பூக்கொய், முறுக்குத்தின், சோறு உண், இலை பறி, சுவர் எழுப்பு, கூடை முடை, பானை வனை, பால் பருகு. கேள்வி 11. பொறுத்துக. ஒலிப்பிறப்பியல்னா ஆங்கிலத்தில் ஆர்டிகுலேட்டரி பொனெட்டிக்ஸ். மெய்யொலி கான்சோனன்ட், உயிரொலி வௌவல், கல்வெட்டு எபிகிராப். சரியானோட ஆப்ஷன் சி. கேள்வி 12. வாணிதாசன் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? வாணிதாசனை பொறுத்தவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுகிறார். சரி. இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசாலு. சரி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகள் வல்லவரா? இவர் கன்னடம் இவருக்கு கிடையாது. மற்ற 4 மொழிகளும் வல்லவராக இருப்பார் வாணிதாசன். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சில் வல்லவராக இருந்தார். கன்னடம் வராது. அப்போ தவறான கூற்று. கவிஞர் பாவலர் மணி முதலிய சிறப்பெயர்களை பெற்றவர். அப்போது வாணிதாசன் பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 2, 4 சரி. கேள்வி 13. பொருந்தாதது எது? முகில்னா மேகம் என்று பொருள். சம்பிரமுடம்னா மிக வருந்தியா? கிடையாது. சம்பிரமுடம்னா முறையாக என்று பொருள். முறையாக. சேகரம்னா கூட்டம் சரி. விண்ணம்னா சேதம் சரி. கெடிக்கலங்கினா மிக வருந்தி என்று பொருள். சம்பிரமுடனா முறையாக. வாகுனா சரியாக. காலன்னா யமனை குறிக்கும். மெத்தனா மிகவும். காங்கேய நாடு என்பது கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகள் ஒன்றாக உள்ளன. கேள்வி 14. விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழுந்தது கொட்டலங்கே. கேள்வி 15. தமிழக பழங்குடிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பக்தவச்சல பாரதி. கேள்வி 16. வேங்கோல் வினைமுற்று பற்றிய கூற்றுகள் தவறானது எது? வேங்கோல் வினைமுற்று பற்றிய கூற்றுகள் தவறானது ஆப்ஷன் பாம்பே. ஒருமை பன்மை வேறுபாடு உண்டா? வேங்கோல் வினைமுற்றுனா ஒருமை பன்மை என்ற வேறுபாடு கிடையாது. இங்கே உண்டுன்னு இருக்குது. அப்போ தவறானது பாம்பே. மற்ற 3 ஆப்ஷனும் வேங்கோல் வினைமுற்று தொடர்பான கூற்று சரி. இருதினை ஐம்பால் மூவிடங்களும் பொதுவாய் வரும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களை உணர்த்தும். விகுதி பெற்றே வரும். கேள்வி 17. உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள். உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம். அக்டோபர் 3 இயற்கை தினம். டிசம்பர் 10 மனித உரிமை தினம். கேள்வி 18. உன் திருக்குறள் நூலை தருக என்பது விளைவு தொடர். கேள்வி 19. நடக்கிறது என்பதன் வேர்ச்சொல் தருக. நட. கேள்வி 20. பொறுத்துக. சமவெளினா பிளைன், பள்ளத்தாக்குனா வேலி, புதர்னா திக்கெட், மலைமுகனா ரிட்ஜ். சரியானோட ஆப்ஷன் சி. 1, 4, 2, 3. கேள்வி 21. பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் யார்? பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் கல்லாதவர். கேள்வி 22. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி. கேள்வி 23. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எதுனா நடுவு நிலைமை. கேள்வி 24. ஓர்தல் என்பதன் பொருள். ஓர்தல்னா நல்லறிவு. தீர்வன என்பதன் பொருள் நீங்குபவை. திறத்தனா தன்மையுடையன. உவசம்னா அடங்கியிருத்தல். கூற்றவானா பிரிவுகளாக. நிழல் இகலம்னா ஒளி பொருந்திய. பேர்தற்குனா அகற்றுவதற்கு. திரியோக மருந்துனா 3 யோக மருந்து. தெளிவுனா நற்காட்சி. பூனாயினா அணிகலன்களை அணிந்தவளை. பிணினா துன்பம் என்று பொருள். பிறவார்னா பிறக்க மாட்டார். கேள்வி 25. காலை மாலை உலாவின் இதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்ற கவிமணியின் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றோம்னா மலரும் மாலம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கோம். இதே ஆசிய ஜோதி, மருமக்கள் வலிமானும், கதர் பிறந்த கதை, இந்த 3 நூலையும் கவிமணி தான் எழுதியிருப்பார். கேள்வி 26. தூண்டில் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தூண்டில் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் ரங்கராஜன். அதாவது சுஜாதா தான் எழுதியிருப்பாங்க. சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். கேள்வி 27. படித்த மாணவன் என்பது பெயரச்சம். கேள்வி 28. ஓமை தொடர்களில் சரியானதை தேர்வு செய்க. காக்கை உட்கார பனம்பழ விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. சரியாக இருக்குது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. சரி. பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதித்தல். சரி. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். சரி. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. சரி. ஸோ சரியானது அனைத்துமே சரியாக இருக்குது. கேள்வி 29. நீதிநெறி விளக்கம் நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை. நீதிநெறி விளக்கம் நூலை பொறுத்தவரையும்
102 பாடல்கள் உள்ளன. நீதிநெறி விளக்கத்தை ஆசிரியர் வந்து குமரகுருபரர். ஸோ 100 பாடலை பொறுத்தவரை முதுமொழி காஞ்சி, அடுத்து வந்து திரிகடுகம். இன்னொரு நூல் வந்து பார்த்திங்கன்னா 100 பாடல்களை கொண்டது. என்ன நூல்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முல்லைப்பாட்டு 103 அடிகளை உடையது. கேள்வி 30. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந்தமை உடை கற்பவே நீரொழிய பாலுன் குறுக்கின் தெரிந்து என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நாலடியார். ஆசிரியர் சமண முனிவர். கேள்வி 31. கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. கேள்வி 32. அகம்பாவம் என்பதன் பொருள் செருக்கு. கேள்வி 33. கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. கேள்வி 34. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். கேள்வி 35. பொருந்தாதது எது? இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுவது 10 பாட்டு சரி. இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படுவது கலித்தொகை சரி. இயற்கை வாழ்விலம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள். இயற்கை தவம் பெரிய புராணம் வருமானா? பெரிய புராணம் வராது, தவறு. இயற்கை தவம் வந்து சீவக சிந்தாமணி வந்திருக்கணும். அப்போ இங்கே பொருந்தாத ஆப்ஷன் டெல்லி. கூடுதலாக இயற்கை தவம் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் மணிமேகலை. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையருள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். கேள்வி 36. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும். கேள்வி 37. பாவை வந்தால் என்பது முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லலாம். கேள்வி 38. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? இரண்டாம் வேற்றுமையை செயல்படு பொருள் வேற்றுமை என்பர். இரண்டாம் வேற்றுமையை செயல்படு பொருள் வேற்றுமை என்பர் சரி. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் ஒரு வேற்றுமை 3ஆம் வேற்றுமையா? தப்பு. உடனிகழ்ச்சி பொருளில் ஒரு வேற்றுமை 4ஆம் வேற்றுமை தவறு. கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு முறை, எல்லை என பல பொருள் ஒரு வேற்றுமை 5ஆம் வேற்றுமையா? கிடையாது. இப்போ பின்னொரு கூற்றுகள் சரியானது. இரண்டாம் வேற்றுமையை செயல்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். அப்போ 1 மட்டும்தான் சரி. அப்போ இங்கே 2, 3, 4 என்ன மாறிக்குன்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருட்களில் வருவது 2ஆம் வேற்றுமை வரும், 3ஆம் வேற்றுமை கிடையாது. உடனிகழ்ச்சி பொருளில் ஒரு வேற்றுமை 3ஆம் வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருளில் ஒரு வேற்றுமை 3ஆம் வேற்றுமை. கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு முறை இல்லை என்றது 4ஆம் வேற்றுமையில் வரக்கூடியது, 5ஆம் வேற்றுமை கிடையாது. கேள்வி 39. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பொருள்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வரும் சரி. கடிதத்தில் வெளிமுன் காற்புள்ளி வரும் சரி. வினை எச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும். மேற்கோள் குறிகளுக்கு முன் அரைப்புள்ளி வருமானா? கிடையாது. மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி தான் வரும், காற்புள்ளி வரும். அப்போ பொருந்தாது, தவறானது ஆப்ஷன் டெல்லி. காற்புள்ளியை பற்றி சொல்லுனா மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு குழந்தை நிலவை பார்த்து கமா நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. மேற்கோள் குறிக்கு முன் என்ன வரும்? காற்புள்ளி வர வேண்டும். அதான் இங்கே தந்திருக்காங்க. முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் காற்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு ஆண்டாள் கமா எண் 45 காமராசர் தெரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. பொருள்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வரும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 இணைகள். கடிதத்தில் விழிமுன் காற்புள்ளி வரும். அன்புள்ள நண்பா அப்படின்னு ஆச்சரியக்குறி போடாமல் அப்பஸ்ட்ராப் போடாமல் கமா வரும். அன்புள்ள நண்பா இந்த இடத்த கடிதத்தில் விழிமுன் காற்புள்ளி வரும். கேள்வி 40. ஆர்னமெண்ட் என்பதற்கான சரியான கலைச்சொல். ஆர்னமெண்ட்னா அணிகலனை குறிக்கும். கேள்வி 41. பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய மண்ணின்றன மத வேளங்கள் மணிவாரி கொண்டு எரிய கிண்ணென்று இசை முரளும் திருக்கேதாரம் என்றே. திருக்கேதார பாடலை பாடந்து சுந்தரர் பாடியிருப்பார். கேள்வி 42. பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? பதிகம்னா 10 பாடல்களை கொண்டது. சதகம்னா 100 பாடல்களை கொண்டது. கண்ணினா 2 பாடல்களை கொண்டது. ரூபாயத்தினா 4 செயல்களை குறிக்கும். கேள்வி 43. பொருந்தாதது எது? அளந்தவர் என்பதன் பொருள் வறியவர் சரி. செராமை என்பதன் பொருள் வெறுக்காமை. நோன்றல்னா சிறப்பா? நோன்றல்னா பொருத்தல்னு வரணும், இங்கே சிறப்புன்னு தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாத ஆப்ஷன் சி. போற்றார்னா பகைவர் என்று பொருள். நோன்றார்னா பொருத்தல், மறாமைனா மறவாமை, பொறைனா பொறுமை. கேள்வி 44. கலித்தொகை பாடலிருந்து பொறுத்துக. ஆற்றுதல் என்பது 1 அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை புரியாமை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பெனப்படுவது தன் கிளை செராமை. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 4, 3, 2, 1. கேள்வி 45. முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது. கேள்வி 46. கலையழகு மிகுந்த மண்கலங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? கலையழகு மிகுந்த மண்கலங்கள் செம்பியன் கண்டியூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த செம்பியன் கண்டியூர் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. கேள்வி 47. சரியான இணையை தேர்வு செய்க. 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். கூம்போடு மீப்பாய் கலையாது என்கிறது புறநானூறு சரி.
நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியார். அகநானூறு பாடலா? கிடையாது, புறநானூறு. தண்டுடக்கை தாளந்தக்கை சாரண்ட பயில்வார். சம்பந்தருடைய தேவாரம். சரி. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானனை பாடலோயர் எம்பாவாய். திருப்பாவை. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானனை பாடலேர் எம்பாவாய். திருப்பாவை. சரியான விடை 1, 3, 4. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சொன் பாடினி அணியால் என்ற பாடல் வரி எங்கே இருக்குன்னா புறநானூற்றில் இருக்குது. சங்கோடு தாரை காலம் தலங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி. வியந்துடி திமிலை தட்டினா பெரிய புராணம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்க்கில் என்கிறது நாச்சியார் திருமொழி. கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் என்ற பாடல் வரி புறநானூறில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 48. தவறானது எது? தோல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு முழவு முரசு. சரி. நரம்பு கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு யாழ் வீணை. சரி. காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு குழல் சங்கு. சரி. கஞ்ச கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு சாலரா சேக்கண்டி. சரி. அப்போ இங்கே தவறானது எதுவுமே கிடையாது. கேள்வி 49. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகா 9 வகைப்படும். வினா 6 வகைப்படும். விடை 8 வகைப்படும். கேள்வி 50. காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை என்று குறிப்பிடும் இலக்கண நூல் நன்னூல். கேள்வி 51. அன்மொழி தொகை பிரித்தெழுதுக. அல் குட்டல் மொழி குட்டல் தொகை. கேள்வி 52. வரைந்த ஓவியம் இலக்கண குறிப்பு தருக. பெயரெச்ச தொடர். கேள்வி 53. பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. இதில் சரியான அகரவரிசை ஆப்ஷன் பாம்பே. இங்கே டைப்பிங் மிஸ்டேக் இருக்கும். ஃபஸ்ட்டு தவிண்டை வரும், அதுக்கடுத்து தவில் வரும். உடுக்கை உரிமை கணப்பறை தவிண்டை தவில் நாகசுரம் படகம் பிடில் பேரியால் மகுடி. டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, மாற்றி எழுதிக்காங்க. நீங்கள் கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி வச்சுக்காங்க கொஸ்டின் பேப்பரில். உடுக்கை உரிமைக்கு அடுத்து கணப்பறை கணப்பறைக்கு அடுத்து தவண்டை தவண்டைக்கு அடுத்து தவில் தவிலுக்கு அடுத்து நாகசுரம் படகம் பிடில் பேரியால் மகுடி. கேள்வி 54. இணைச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? இணைச்சொற்கள் 3 வகைப்படும். நேரிணை எதிரிணை செரியிணை. நேரிணைனா ஒரே பொருளை தரும் இணை, சீரும் சிறப்பும் பேரும் புகழும். எதிரிணைனா எதிரெதிர் பொருளை தரும் இணை, இரவு பகல் உயர்வு தாழ்வு. செரியிணைனா பொருள் செறிவினை குறித்து வருவன, பச்சை பசேல் வெள்ளை வெளியர். கேள்வி 55. பொருந்தாதது எது? உற்றார் உறவினர் கண்ணங்கரில் நட்ட நடுவில் பட்டி தொட்டி. இதில் பொருந்தாத ஆப்ஷன் பாம்பே. கண்ணங்கரில் இது செரி இணைனே வரும் எடுத்துக்காட்டு. இதே உற்றார் உறவினர் நட்ட நடுவில் பட்டி தொட்டி என்றெல்லாமே நேரிணைக்கு எடுத்துக்காட்டு. கண்ணங்கரில் செரி இணை. அப்போ பொருந்தாத ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 56. ஆண் என்ற ஆங்கில சொல்லுக்கான சரியான கலைச்சொல். ஆண் என்ற ஆங்கில சொல்லுக்கான சரியான கலைச்சொல் கொம்பு. கேள்வி 57. அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். கேள்வி 58. சரியானதை தேர்வு செய்க. வாரி என்பதன் பொருள் வருவாய். சரி. வைகுக என்பதன் பொருள் தங்குக. சரி. வெறி என்பதன் பொருள் அஞ்சி. யானர்னா புது வருவாய். வட்டினா பனையோலை பெட்டியும் குறிக்கும். இங்கே சரியானது 4 இணைகளை சரியாக உள்ளன. கேள்வி 59. அக்களத்து பிரித்தெழுது ஆ குட்டல் களத்து. கேள்வி 60. சரியான இணையை தேர்வு செய்க. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்கிறது தொல்காப்பியம். போந்தை வேம்பே ஆரென வரவும் மாபெரும் தானே மலைந்தும் பூவும் என்கிறது நன்னூல் சொல்லியிருக்காரு, தவறு. தொல்காப்பியத்தில் சேரரை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். மீனோடு நெற்குவை மிசையம்பின் மனைக்குறுந்த என்கிறது புறநானூறு. சரி. கலந்தந்த பொற்பரிசும் கலித்தோணியால் கரை சேர்க்குது அகநானூறானா? கிடையாது. கலந்தந்த பொற்பரிசும் கலித்தோணியால் கரை சேர்க்குது இந்த பாடல் வரையும் புறநானூரில் தான் இடம்பெற்றிருக்கும். அப்போ இங்கே சரியான இணை 1, 3 சரி. கேள்வி இது இல்லாமல் நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரோவென செறிதோறும் நுவலும் என்கிறது அகநானூறு. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரோவென செறிதோறும் நுவலும் என்கிறது அகநானூறு. கேள்வி 61. கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் தாலமி. கேள்வி 62. சரியான இணையை தேர்வு செய்க. உயிரிற்று புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு சிலை அழகு. சிலை அழகுன்றது உயிரிற்றுனா நிலைமொழியில் கடைசி எழுத்தை பார்க்கணும். சிலை கூட்டல் அழகு, சிலை அழகு. இங்கே லை என்பது இல் கூட்டல் ஐன்னு வந்திருக்கும். அதுதான் உயிரிற்று புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு சிலை அழகு. அதே போல் மெய்யிற்று புணர்ச்சி மண்ணழகு. உயிர் முதல் புணர்ச்சிக்கு பொன்னுண்டு. மெய் முதல் புணர்ச்சினா வருமொழியில் முதல் எழுத்தை பார்க்கணும். மெய் முதல்னா அப்போ இங்கே பொற்சிலை. அப்போ சரியானது 1, 2, 3, 4 சரியாக இருக்குது. கேள்வி 63. மரபு தொடர்களில் சரியானதை தேர்வு செய்க. அவசர குடுக்கைக்கு சரியான மரபு தொடர் எண்ணி செயல்படாமை. கேள்வி 64. பொருந்தாதது எது? நூல்னா த்ரெட்டு, தறினா லூம், தோல் பதினா டேனிங், சாயம் ஏற்றுதல்னா ஸ்டிச் வரும்னா, சாயம் ஏற்றுதல்னா டையிங் வரும். டையிங் சாயம் ஏற்றுதல் டையிங் வரும். டையிங்னு வந்திருக்கணும், இங்கே ஸ்டிச்சுன்னு இருக்குது. அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டெல்லி.
கேள்வி 65. பிலம் என்பதன் பொருள். பிலம்னா மலைக்குகை என்று குறிப்பிடலாம். மரளினா காலன், வலிவர்னா நழுவி ஓடுவர், கரினா யானை என்று பொருள், தூருனா புதர், அறுவர்னா தமிழர், உடன்றனா சினந்து எழுந்தன, மண்டுதல்னா நெருங்குதல், இறைஞ்சினர்னா வணங்கினர். முளை என்றாலும் மலைக்குகையை குறிக்கும், பிலம் என்றாலும் மலைக்குகையை தான் குறிக்கும். கேள்வி 66. ஜெயங்கொண்டார் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? இரண்டாம் குலோத்துங்கன் சோழனுடைய அவைக்கள புலவரா ஜெயங்கொண்டார்? கிடையாது. முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவர். இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று மீனாட்சி சுந்தரனார் பாடியிருப்பாரா? கிடையாது. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பாடியிருப்பார். தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர். சரி, ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர். அப்போ கூற்றுகள் சரியானது 3 மட்டும் சரி. கேள்வி 67. அன்னவிடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யார்? அன்னவிடு தூது என்னும் இதழை நடத்தது மீரா. கேள்வி 68. காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜிஆர். கேள்வி 69. சிறியி நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடைக்கு சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்று பாடியவர் ஔவையார். கேள்வி 70. வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது? வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது அந்தந்த என்னும் சுட்டு திருப்புகளை அடுத்து வல்லினம் மிகும். சரி. எந்த என்னும் வினா திருவை அடுத்து வல்லினம் மிகும். சரி. இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். சரி. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகுமானா? கிடையாது. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 71. பொருந்தாதது எது? பொருந்தாதது ஆப்ஷன் சி, நான் அல்லேன். நான் அல்லேன் என்பது தன்மையில் வரக்கூடியது. அவன் அல்லேன், அவள் அல்லேல், அவர் அல்லேன் என்பது படற்கையில் வரக்கூடியது. அப்போ தன்மைனா ஒருமை பன்மைன்னு சொல்லலாம். நான் அல்லேன். அதே பன்மையில் நாம் அல்லோம். முன்னிலையில் வரும்போது முன்னருக்கு குறிக்கக்கூடியது ஒருமை பன்மையை பிரிக்கலாம். நீ அல்லை, நீவிர் அல்லீர். படற்கையை பொறுத்தவரையும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பால்னு பிரிக்கலாம். அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், அஃது அன்று, அவை அல்ல. வேறு உண்டு இல்லை ஆகிய மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள். வேறு உண்டு இல்லை இந்த 3 சொற்களும் மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்களாக குறிப்பிடப்படுகின்றன. கேள்வி 72. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈல், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈல், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ற பாடலை பாடியவர் திருமூலர். கேள்வி 73. குணங்குடி மஸ்தான் சாஹிப் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர். சரி. சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதியில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார். சரி. எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலான நூல்களை இயற்றுள்ளார். சரி. சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 74. அயோத்திதாசர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றுவர். சரி. 1908ஆம் ஆண்டு சென்னையில் 1 பைசா தமிழ் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். அயோத்திதாசர் 1907ல் 1 பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கியிருப்பார். ஒவ்வொரு வாரம் புதன்தோறும் வெளிவந்திருக்கும். இங்கே 1908ன்னு இருக்குது. அப்போ 2வது கூற்று தவறு. 1892ல் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுத்தார். இதே ஹிஸ்ட்ரியில் ஜிஎஸ் பகுதியில் 1891 கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்காங்க. ஸோ 1891 மேக்ஸிமம் இது புதிய பகுதியில் 8th புக்கில் 1892 தந்திருக்காங்க. ஸோ திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படை புதிய விளக்கங்களை எழுதியிருப்பார். அப்போ சரியானது 1, 3, 4 சரி. கேள்வி 75. சரியான இணையை தேர்வு செய்க. வெண்பா என்ன ஓசைனா செப்பலோசை. சரி. ஆசிரியப்பான அகலோசை. களிப்பா தூங்கலோசையா? கிடையாது. வஞ்சிப்பா துழலோசை? கிடையாது. களிப்பா துழலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. அப்போ 3, 4 மாறி இருக்குது. 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 76. உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? திருப்பாவை. திருப்பாவை ஆசிரியர் ஆண்டாள். திருவெம்பாவை மாணிக்க வாசகர். கன்னிப்பாவை இறையரசன், தேனரசன் இறையரசன். நாச்சியார் திருமொழி ஆண்டாள். திருப்பாவையை ஆண்டாள் தான் பாடியிருப்பாங்க. நாச்சியார் திருமொழி ஆண்டாள். திருவெம்பாவை மாணிக்க வாசகர். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்பது டேஷ் நூல். மு மேத்தாவுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தான் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ன நூல் பார்த்திங்கன்னா புது கவிதை நூலாக உள்ளன. இதற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். கேள்வி 78. எந்த ஆண்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக அம்பேத்கர் முனைவர் பட்டம் பெற்றார்? 1923ல் வாங்கியிருப்பார். கேள்வி 79. ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலை தனக்கு நானாது செடியே காலமேக புலவர் பாடியது. இதில் பயின்றுந்துள்ள அணி என்னன்னா சிலேடு அணி அல்லது இரட்டர மொழிதல் அணி. கேள்வி 80. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. 89லேருந்து 90 10 கேள்வி மேத்ஸ் ரிலேட்டடானது, பர்சன்டேஜ் ரிலேட்டடான கேள்வி தான். ஒரு எண்ணின் மதிப்பில் 25% குறைந்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணின் மதிப்பை காண்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் சி. அடுத்து 82க்கு பாம்பே, 83க்கு பாம்பே, 84க்கு ஏ, 85க்கு சி, 86க்கு ஏ, 87க்கு சி,
88A, 89C, 90 சி. 91லேருந்து 120 வரை கரண்ட் அஃபேர்ஸ் 2025 ஜனவரி டு ஏப்ரல் வரை ரிவிஷனாக நம்ம டெஸ்ட் வச்சுருக்கு. உடல் உறுப்புகள் தானம் பற்றிய கூற்றுகள் சரியானது எது எவை? ஏற்கனவே டிஎன்பிசியில் உடல் உறுப்புகள் தானத்தை பற்றி கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதை பற்றி கேள்வி பார்க்கலாம். இந்திய அளவில் உடல் உறுப்புகள் தானத்தில் தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது. சரி. உடல் உறுப்புகள் தானம் செய்பவர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று தமிழக முதல்வர் செப்டம்பர் 23, 2023 அறிவித்தார். சரி. மனித உறுப்புகள் மாற்று சட்டம் 1993 இயற்றப்பட்டதா? கிடையாது, தப்பு. தமிழ்நாடு மாநில உடல் உறுப்பு மாற்று ஆணையம் 2011 அமைக்கப்பட்டது. தவறு. ஸோ மனித உறுப்பு மாற்று சட்டம் 1994 இயற்றப்பட்டது. தமிழ்நாடு மாநில உடல் உறுப்பு மாற்று ஆணையம் டிரான்ஸ்டான்னு சொல்லுவாங்க, 2014 அமைக்கப்பட்டது. அப்போ 3, 4 தவறாக இருக்குது, 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 92. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவை? வறுமை ஒழிப்பில் இந்திய அளவில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்கா? கிடையாது, தவறு. தொழிலாளர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு அளவு தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது. சரி. விழுதுகள் என்று அழைக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த முதல் சேவை மையம் சோழிங்கநல்லூரில் தொடங்கப்பட்டது. சரி. இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் காப்புறுதி தொகை 1 லட்சத்திலிருந்து 3 லட்சமாக உயர்த்தப்பட்டிருந்தா? இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் திட்டத்தை பொறுத்தவரையும் 1 லட்ச ரூபாய் வந்து காப்புறுதி தொகை இருந்தது. இப்போது 3 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, 2 லட்சமாக உயர்த்திருப்பாங்க. அப்போது 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 93. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் 30, 2024. அதாவது புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் ஆரம்ப கட்டத்தில் அரசு பள்ளிகளுக்கு மட்டும் தொடங்கப்பட்டிருக்கும். புதுமை பெண் திட்டம் முதல்ல தொடங்கப்பட்டது செப்டம்பர் 5, 2022. இதை அரசு பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தினாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 30, 2024. அதே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் 15, 2023. தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கும் 6லேருந்து 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கும் கல்லூரி சேரும்போது உயர்கல்வியில் மாதந்தோறும் 1000 வழங்கும் திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். அது எப்போ தொடங்கினாங்கன்னா ஆகஸ்ட் 9, 2024. கேள்வி 94. வெளிநாடு வாழ் வாக்காளர்கள் கொண்ட பட்டியலில் அதிக வாக்காளர்களை கொண்டுள்ள மாநிலம் எதுனா? கேரளா. மொத்த வாக்காளர்கள் வந்து வெளிநாடு வாக்காளர்கள் 1,19,374 பேர் இருக்காங்க. கேரளாவில் மட்டும் ஹையஸ்ட்டாக 89,839 பேர் இருக்காங்க. கேள்வி 95. உலகின் உயரமான ரயில்வே பாலம் சீனாப் நதி மீது கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் எவ்வளோ மீட்டர் உயரத்தில் உள்ளது? நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. உலகின் உயரமான ரயில்வே பாலம் சீனாப் நதி மீது ஜம்மு காஷ்மீரில் கட்டியிருப்பாங்க. இந்த பாலம் வந்து 359 மீட்டர் உயரத்தில் கட்டியிருப்பாங்க. அதே உலகின் 2வது உயரமான பாலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சிகாட் பாலம் 331 மீட்டர் உயரத்தில் இருக்குது. கேள்வி 96. நீதிமன்றம் தெரிவிக்கும் அறிவுறுத்தலுக்கும் நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரத்துக்கு இடைப்பட்ட அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் சட்ட விதி. நீதிமன்றம் தெரிவிக்கும் அறிவுறுத்தலுக்கும் நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரத்துக்கு இடைப்பட்ட அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் சட்ட விதி ஆர்டிகல் 141. கேள்வி 97. முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு குஜராத்தில் நடைபெற்றது. கேள்வி 98. மத்திய அரசு ஊழியர்களுக்காக புதிதாக கொண்டு வரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு முதல் அமலுக்கு வருகிறது? ஏப்ரல் 1, 2025. கேள்வி 99. 2025ஆம் ஆண்டுக்கான ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார்? மேடிசன் கீஸ் தான் வின் பண்ணியிருப்பாங்க. இதில் தோற்றவங்க அரினா சபலென்கா. அதே 2025 ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸில் மகளிர் இரட்டையர் பிரிவில் வின் பண்ணது டெய்லர் டவுன்சென்ட்டும் கேத்தரினா சினியோகோவா. கேள்வி 100. 2025ஆம் ஆண்டுக்கான மத்திய அரசின் பத்ம விபூஷன் விருது பெற்றவர்கள் சரியான நபர்களை தேர்வு செய்க. பத்ம விபூஷன் விருது 2025 7 பேருக்கு தந்திருப்பாங்க. துவூர் நாகேஸ்வர் ரெட்டி சரி, ஜெகதீஷ் சிங் கெகர் சரி, குமுதினி ரஜினிகாந்த் லகியா சரி, லட்சுமி நாராயண சுப்பிரமணியம் 4மே சரியாக இருக்குது. பத்ம விபூஷன் விருது 2025 7 பேர். இது இல்லாமல் எம்டி வாசுதேவன் நாயர், ஒசாமு சுசுகி, ஷர்தா சின்ஹா. கேள்வி 101. ஸ்பேடெக்ஸ் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ரொம்ப முக்கியமானது. ஸ்பேடெக்ஸை பொறுத்தவரையும் ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்களை வெற்றிகரமாக விண்ணில் ஜனவரி 1, 2025 இஸ்ரோ ஒருங்கிணைத்ததா? ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலங்களை வந்து வெற்றிகரமாக எப்போ ஒருங்கிணைச்சிருப்பாங்கன்னா ஜனவரி 16, 2025 ஒருங்கிணைச்சிருப்பாங்க. விண்கலன்களை ஒருங்கிணைத்து முன்னெடுத்த நாடுகள் பற்றியில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. சரி. ஸ்பேடெக்ஸ் ஏ, ஸ்பேடெக்ஸ் பி ஆகிய இரு விண்கலன்களும் PSLV C-60 ராக்கெட் மூலம் டிசம்பர் 30, 2024 ஏவப்பட்டது. சரி. இப்போ சரியானது 2, 3 சரி. கேள்வி 102. இஸ்ரோவின் 100வது ராக்கெட் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? ரொம்ப முக்கியமான ஒரு
சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் தான். இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டை பொறுத்தவரையும் GSLV F-15 ராக்கெட் மூலம் ஜனவரி 29 2025 தான் லான்ச் பண்ணாங்க. முதல் கூற்று தவறு. ஏவப்பட்ட செயற்கைக்கோள் NVS-2 சேட்டலைட்டு. அப்போது 2 மற்றும் சரியாக இருக்குது. இஸ்ரோவின் 100வது ராக்கெட் எப்போ லான்ச் பண்ணாங்க? ஜனவரி 29, 2025. கேள்வி 103. 2025ஆம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகளின் 7வது பதிப்பு எந்த மாநிலத்தில் நடைபெறவுள்ளது? பீகார். கேள்வி 104. பொதுநலன், மனித உரிமைகள் அல்லது ஜனநாயக வீழ்ச்சி தொடர்பான வழக்குகளில் தலையிட உச்சநீதிமன்றத்துக்கு அனுமதி அளிக்கும் சட்டப்பிரிவு என்ன? பொதுநலன், மனித உரிமைகள் அல்லது ஜனநாயக வீழ்ச்சி தொடர்பான வழக்குகளில் தலையிட உச்சநீதிமன்றத்துக்கு அனுமதி அளிக்கும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 142. கேள்வி 105. வக்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1995. கேள்வி 106. இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமத்தை நிறுவும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மாநிலம் எது? ஆந்திரா. கேள்வி 107. தொல்குடி புத்தாய்வு திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வு கூட. தொல்குடி புத்தாய்வு திட்டம் இது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தமிழ்நாடு பழங்குடியின மக்களை பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்ள தொல்குடி புத்தாய்வு திட்டம் தொடங்கப்பட்டது. சரி. ஆண்டுதோறும் இதற்காக நிதி ஒதுக்கீடு 250 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. சரி. இளநிலை, முதுநிலை, முனைவர் ஆராய்ச்சி படிப்புக்காக 70 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். சரி. முதுநிலை மாணவர்கள் மாதம் தலா 10,000ம், முனைவர் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மாதம் 25,000ம் வழங்கப்படுகிறது. சரியானது 4 கூற்றுமே சரி. கேள்வி 108. 2024-25ஆம் ஆண்டில் நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டின் உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதம் எவ்வளவு உள்ளது? 9.69%. கேள்வி 109. தொல்லியல் இடங்களில் மன்னார் கோயில் எந்த இருக்குதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அரளிப்பட்டி எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம். கூத்த பூந்தியன் வலசு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. வி கோட்டையூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 110. பொருந்தாதது. ஆவூர் திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது. மல்லசந்திரம் கிருஷ்ணகிரி. திருப்புல்லானி அரண்மனை ராமநாதபுரத்தில் இருக்குது. நாரிக்குடி கடலூர் ஆனால் கிடையாது, விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது நாரிக்குடி. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. மறையூர் சத்திரம் நாரிக்குடி விருதுநகர். பாறை மற்றும் குகை ஓவியங்கள் மீனாட்சிபுரம் ராஜபாளையம் விருதுநகர். பழைய மண்டபம் மாம்சாபுரம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கேள்வி 111. கலைஞர் கைவினை திட்டத்தில் எத்தனை தொழில்களை உள்ளடக்கியுள்ளது? கலைஞர் கைவினை திட்டம் அதாவது மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதா கலைஞர் கைவினை திட்டம். கலைஞர் கைவினை திட்டத்தை பொறுத்தவரையும் யாருனாலும் எந்த தொழிலனாலும் செய்யலாம். அதாவது 35 வயசு நிரம்பி இருக்கும் யாருனாலும் எந்த தொழிலை செய்யலாம். கிட்டத்தட்ட 25 தொழில்கள் இதில் உள்ளடக்கியிருக்கும். அதே விஸ்வகர்மா திட்டம்னா குலத்தொழிலை மேம்படுத்த குலத்தொழிலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்ச உடனே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது இடைநிற்றல் அதிகரிக்கணும் விமர்சனம் இருந்தது. விஸ்வகர்மா திட்டத்தில் 18 தொழில்கள் உள்ளடக்கியிருக்கும். ஆனால் கலைஞர் கைவினை திட்டத்தில் 25 தொழில்கள் இருக்கும். கலைஞர் கைவினை திட்டத்தில் இது இல்லாமல் மானியமும் தராங்க. கேள்வி 112. தமிழ் வார விழா எப்போது நடைபெறும்? தமிழ் வார விழா பார்த்திங்கன்னா பாரதிதாசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றது. ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை. கேள்வி 113. காவலர் தினம் எப்போது அனுசரிக்கப்படும்? காவலர் தினம் சட்டசபையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார் தமிழக முதல்வர் அவர்கள். செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர் தினமாக அனுசரிக்கப்படும். கேள்வி 114. 2022 தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் எவ்வளவு உள்ளது? 2022 24% இருக்குது. அதே 2022 இந்தியா முழுவதும் 66.4%. கேள்வி 115. கலைஞர் கனவு இல்லம் பற்றிய கூற்றுகளில் சரியானது. 2024-25 முதல் 2029-30 வரையிலான 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயித்திருக்காங்க. சரி. 2024-26 ஆண்டுகளில் 2 லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிட்டுள்ளது. சரி. சரியானது 1, 2 சரி. கேள்வி 116. சரியான இணையை தேர்வு செய்க. MS சுவாமிநாதன் ஈரநில சுற்றுச்சூழல் பூங்கா எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா போரூர். சரி. செம்மொழி பூங்கா சென்னையில் தொடங்கியிருக்காங்களா? தவறு. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா கோவையில் தொடங்கியிருக்காங்களா? தவறு. அப்போ சரியானது 1 மட்டும்தான் சரி. MS சுவாமிநாதன் ஈரநில சுற்றுச்சூழல் பூங்கா போரூரில் தொடங்கியிருக்காங்க. செம்மொழி பூங்கா கோவை, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா சென்னையில் தொடங்கியிருப்பாங்க. கேள்வி 117. 44வது செஸ் விளையாட்டு ஒலிம்பியாட் போட்டி பற்றிய கூற்றுகள் சரியானது எவை? இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது. 186 நாடுகளைச் சேர்ந்த 1654 வீரர்கள் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் கலந்து கொண்டாங்க. ஸோ 2 கூற்றுமே சரி. 186 நாடுகள், 1654 வீரர்கள். 118. தமிழ்நாடு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? வறுமை ஒழிப்பில் தற்போது தமிழ்நாடு முதலிடம். சரி. இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் செயல்படும் தொழிற்சாலையில் தமிழ்நாடு முதலிடம். சரி. இந்தியாவிலேயே அதிக தொழிலாளர்களை கொண்டுள்ளதில் தமிழ்நாடு 2ஆம் இடமான கிடையாது, ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இருக்குது, முதலிடம். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் அதிக பெண் தொழிலாளர்களை கொண்டதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 41% பெண்கள்
தொழிற்சாலையில் ஈடுபட்டுருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்போ வறுமை ஒழிப்பில் முதலிடம், அதிக எண்ணிக்கையில் செயல்படும் தொழிற்சாலை தமிழ்நாடு முதலிடம், அதிக தொழிலாளர்களை கொண்டுள்ளதில் தமிழ்நாடு முதலிடம், அதிக பணிபுரியும் தொழிற்சாலைகளில் வந்து பெண்கள் அதிகமாக இருக்கிறதும் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. கேள்வி 119 பொருந்தாதது எது? உலக பூமி தினம் ஏப்ரல் 22 சரி. தேசிய பஞ்சாயத்து தினம் ஏப்ரல் 24 சரி. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. குடிமைப் பணிகள் தினம் ஏப்ரல் 26னா குடிமைப் பணிகள் தினம் ஏப்ரல் 21. ஏப்ரல் 26 வந்து அறிவுசார் சொத்துரிமை தினம் வரும். ஏப்ரல் 22னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பூமி தினம் மட்டும் இல்லை, ஏப்ரல் 22 2025 பகல்காம் தாக்குதல் நடைபெற்ற நாளும் ஏப்ரல் 22 தான். கேள்வி 120 பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? எவை? தகவல் அறிவு உரிமையை அமல்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு சரி. பஞ்சாயத்து ராஜை அமல்படுத்திய முதல் மாநிலம் ராஜஸ்தான் சரி. சமஸ்கிருதத்திற்கு அதிகாரப்பூர்வ மொழி அந்தஸ்து வழங்கிய முதல் மாநிலம் உத்தரகாண்ட் சரி. பிளாஸ்டிக் பைகளை தடை செய்த முதல் மாநிலம் இமாச்சல பிரதேசம். பிளாஸ்டிக் பைகளை தடை செய்த முதல் மாநிலம் இமாச்சல பிரதேசம். 120க்கு அனைத்துமே சரி. இந்த வீடியோ பொறுத்தவரையும் பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவு பகுதியிலிருந்து 120 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.